எப்படி இன்று வைத்துள்ள நாடகம் அதாவது ஒளிவு திருமணம் அரவான் பிறப்பு. ஒளிவு திருமணம் அரவான் பிறப்பு நாகக்கண்ணி கல்யாணம்னு சொல்லுவாங்க. சரிங்க. எப்படி சரிங்க. நாகக்கண்ணி கல்யாணமாக இருந்தாலும் யாரும் இந்த நாட்டுல மோதி வராங்க. முதல் தர்பாரம் யார் வராங்க? நாடகத்தில் முதன்மை யார்? யார் இல்லாங்களே ஒருத்தர் வருவாங்க. யாருங்க? அதாவது நாகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய நாகராஜன் தர்பார் வருகிறார். இப்ப பரவாயில்ல இல்ல செத்து போய் வருவாரா? கண்ணே நான் உள்ள போனா அவர் வெளியே வருவாரு. கொலைகேசா? நீ உள்ள போனா அவர் வெளியே வருவாரு. டேய் மன்னர் கொலுபீடத்தில் இருக்கிறாரு. பண்ணி கொலுப்பு மேலயா? அப்படி இல்லப்பா ரதத்தில் இருக்கிறார். என்ன சுடுகாட்டுல போய் புதைக்க போறீங்க? அப்படியா? அப்படி இல்லப்பா சொர்க்கரதம் என்னடா? அந்த நாள்ல நடத்த மகாபாரத யுத்தத்தில் நடத்துற பேரு தான். சரிங்க. இன்று சொர்க்கரதம் என்றதுக்கு பேரு. சரி வர சொல்லுங்க. அதனால மன்னர் வருவதற்கு முன்பதாக அஜாக்கிரதை விட்டு மகா ஜாக்கிரதையோடு. எப்படி? மகா ஜாக்கிரதையோடு. மகாராஜா ஐயா மகாராஜா உங்களுக்கு குழி மூடுறங்க. ஆம்பளை மாதிரி அடிக்கிறான். ஆம்பளை மாதிரி கோவம் வருது. அதான் ஆம்பளை மாதிரி அடிக்கிறான். நண்பா என்ன வார்த்தை? நான் எவ்வளவு ஒரு மரியாதையோட நண்பா அப்படின்னு நினைக்கிற கொம்பா யாருக்கு யாரு மச்சான் யாருக்கு யாரு மச்சான் நான் ஒழுங்கு மாமா நீ எனக்கு தொலைச்சு கட்டி விடுவேன். தொலைச்சு கட்டாதீங்க. அது கூட மல்லிகைப்பூ தாமரைப்பூ வட்டப்பூ சேர்த்து கட்டுங்க. அப்பதான் வாசனையா இருக்கும். நான் மலர் மாலை கட்ட முடியலடா. வாசம் வராது. அப்படி இல்லை. என்னிடத்திலே தகாதான வார்த்தைகள் பேசினால் தோலை உரித்து விடுவேன். என்னதுங்க? தோலை உரித்து விடுவேன். தாக உரிக்கலான்னு இருக்கேன். ஆட்டு தோலை என்னங்க? இருச்சு மேஞ்சிடுவேன்.
அவங்க நீ பேசாத இருமாப்பு இருமாப்பா. அடுத்த அரைமணி நாயே ஓகேங்க வண்டர்ஃபுல். பொத்தா வாயா யாருடைய வாயா நீங்க புத்ரா வாயா புத்ரா ஏன் வாய் இல்ல பிறகு உன் வாய புத்து ஓகே நீனான புத்து சொல்லக்கூடிய வார்த்தைக்கு டக்கு 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 பதில் அளிக்கணும். ஓகே மகாராஜா. இன்னும் நாட்டுக்கு நாடு மகா நாடு டக்கு 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 பேரும் புகழும் சிறந்த நாடு இல்ல ஊம்புட்டுமா தியாகர் சபை ராஜ்யசபை அப்பப்ப நீ சுதி மாத்திர ஊ கொட்டம் என்றால் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு சரியாக ஈடு மட்டும் சேர்த்தால் போதும். எப்படி இந்த பூலோகத்திலே கூறின் பிரகாரம் நமக்கு ஒரு ராஜ திருச்சபை சபை இப்படி போன்ற சபையிலே நடத்தக்கூடிய நாடகம் என்ன ஆயா புதிய ஆளுக்கு பாத்தீங்க இப்பதாங்க தெரியுது நாளைக்கு பேரு எப்படி சுந்தரி நாடகம் சுந்தரி நாடகம் இல்லைங்க சன் டிவில போடுவாங்க ஆமா சுந்தரி நாடகம் தெரியாது அந்த நாடகம் இல்லை மகாபாரத ஒரு பாகமாகிய ஆமா இன்று நடத்தக்கூடிய நாடகம் நாகக்கண்ணி திருமணம் பகவான் பிறப்பு எப்படி மங்களகரமான நாடகத்தை புனிதமான பூங்காவியம் சரித்திர கதையை சொல்லக்கூடியது சாப்பாடு எப்படி சாப்பாட்டுக்கே ஒரு நாளைக்கு அருமை அருமைங்க. ஆனா ஒரே ஒரு குறைத்தாங்க இருக்குது சாப்பாட்டுல. எங்க மகாராஜா ஒரே ஒரு குறை இருக்குது. எங்க மகாராஜா இலை போட்டாங்க, இலையில ஒரு குறையும் இல்ல. கறி வச்சாங்க 2.5 கிலோ வச்சாங்க, அதுல ஒரு குறையும் இல்ல. சாப்பிடவே முடியல. ஆனா ஒரே ஒரு குறை இருக்குங்க. என்ன குறை? இந்த ரசம் மட்டும் தண்ணியை ஊத்தி விட்டாங்க. எப்படி ரசம் கட்டிய வைப்பாங்க? ஒரு ரசம் தண்ணி எடுத்து இருக்காங்களா? அப்ப என் பண்டாடி பண்ணி கட்டியா வச்சா அது புளிக்குழம்பு. புளிக்குழம்பா? இது நான் மரத்துல ஊத்திங்க. அப்படி இருக்க இன்னும் கூத்து போக அனுப்பிட்டு வரணும். ஆமா, அன்னதானம் கூட தயவிட்டு வரணும். அருமைங்க. அன்னதானம் எப்படி இருக்கும்? எப்படிங்க? பத்தி பெரிய பால்பான குட்டி பெரிய குழம்பால் சிறந்து அருகமிழ் போல 6 கலகலத்து முந்தமிழ் போல 300 கலகலத்து எந்த முகம் போனாலும் தங்க முகமாக இருந்து அன்னவருக்கு மலை கூலி வந்தாலும் பனி போல நீங்க வேண்டும். எந்த இடையோரும் இல்லாமல் ஆனா செஞ்சீராக வாழ வேண்டும் என்று ஆண்டவனை காத்தியே ராமோ சுமை. இந்த வீரான தெய்வீ சபையிலே நான் வந்துறேன். என் பேர் என்ன? உன் பேர் என்ன? சித்திரமடிவம் உள்ளார்
கட்டளை கட்டளை என் கண்ணுக்கேத்த ரத்தினம் சரி யாரு என்னுடைய மனைவி. உங்க மனைவி தங்க இப்படி ஏன் மனைவி சொன்ன என் மனைவி பேரோ கௌரி மாதா. கௌரி மாதா சரிங்க எப்படி கௌரி மாதாவை திருமணம் செய்து நாகலோகத்திலே சரிங்க சரி சொல்லுங்க நாகலோகத்திலே நாங்கள் இல்லற வேலையிலே ஈடுபட்டு இல்லற வேலையில என்ன மகாராஜா நீ உன்னுடைய பாணியில் என்ன காதுல பட்டா ஜீவி வந்துருங்க இல்ல ஆளுநர் ஒற்றுமையாக வாழ்ந்து வரும்போது எங்களுக்கென்று அழகான ஒரு புத்திரி பிறந்திருக்கிறோம். அழகான புத்துள் புத்திரி புத்தர் என்பது ஆண் குழந்தை, அங்க வந்து புத்திரி என்பது பெண் குழந்தை. யாருங்க நான் ஒரு வேளை முழுவதும் ஒண்ணமாக அந்த தட்டிலே தாளாட்டும் தொட்டலிலே நான் சீராட்டி தாளாட்டி மகள் என்ன பேருங்க ஐயா மகாராஜா என்னுடைய மகளோ நான் ஒரு வேளை முழுவதும் வண்ணமாக வளைத்துக் கொண்டு வந்தாலும் பெயர் என்ன? மக பேர் எப்படிங்க அழகுள்ள நாகக்கண்ணி. அழகுள்ள நாகக்கண்ணி உண்மை அழகே இருக்காங்களா ஏண்டா ஒரு நாட்டு மகனுக்கு ஒரே ஒரு பெருமாள் சரிங்க ஒரே ஒரு பெருமாள் இருக்குது. நான் ஒரு வேளை முழுவதும் வண்ணமாக வளைத்து வாழ்வு செய்து கொண்டு வருகிறேன். இப்போ வயது எத்தனை? சரி, எத்தனை வயசு? 16 ஆண்டுகள் ஆகுது. 16 ஆண்டுகள் ஆகிவிட்டது. உண்மை. சரிங்க அதனாலே இன்றைக்கு என்னுடைய மனைவியை ஆனால் கௌரி மாதா வளைத்து அன்னவரிடத்திலே தகுந்த ஓத்திலே சொல்லி மகளை கல்யாணம் கல்யாணத்தை பண்ணி காலாகாலத்தில் என்ன போல ஒரு ராஜ நடத்துல ஆனவருக்கு திருமணத்தை செய்து கண்குளர பார்த்து ஒரு சந்தோஷத்துல சொன்னேன். நீ நான் மாப்பிளையான நீங்க பேசுறது கேட்காது. அங்கதான் மறைக்கிறீங்க, கொஞ்சம் பின்னாடி இதே இருக்கிறீங்க. போயிட்டு வரணும். போய் அழைச்சிட்டு வரா அத்தங்க போய் அழைச்சிட்டு வரணும். ஆமா நாகராஜன் தன் மனைவி அழைக்க கௌரி மாதா சபைக்கு